வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த நாளில் கூட உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Bs6 வாகனத்தில் எதுக்கு ECM கொண்டு வந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த ECUவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்ப்போம். இந்த ECUனா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Bs6 FIயில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இதை தவிர்த்து நிறைய ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்றதை பார்ப்போம். எதுக்கு இப்போ இந்த Bs6 வாகனத்தில் கொண்டு வந்தாங்க சரிங்களா? ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து என்ன சொல்ல, எதுவுமே வந்து நம்ம மேனுவலாக இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் மாதிரி இருக்கனால தான் இது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக தெரியுது. இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ECM வந்து ஃபுல் இந்த ECMோட கண்ட்ரோல். இதே இது நம்ம இது வரைக்கும் பார்த்த வண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவல் கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்கட்டும். இதே இது ஒரு 1940லேருந்து 1990 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் செட் மாடல் வந்துச்சு பைக்லலாம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மேனுவல் கண்ட்ரோல் தான். ஈவன் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது கூட நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். பாயிண்ட் செட் வழியாக கார்பரேட்டராக இருந்தாலும் நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம ரீட் பண்ணுறது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா CDI TCIன்னு வந்துச்சு. CDIயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டைமிங் மாதிரி கொண்டு வந்தாங்க. நம்மளே எதுவும் பண்ண வேணால் டைமிங் அது காற்று காடி இருக்கும், கரெக்டாக பிக்கப் காயில் எந்த இடத்துல ஃபிக்ஸடாகவே இருக்கும், அதை பொறுத்து டைமிங் வந்துச்சு. ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டைமிங் வந்துச்சு. பாயிண்ட் செட்லேருந்து CDIக்கு ஃபிக்ஸட் டைமிங் வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா TCIன்னு வந்துச்சு. TCI வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் கண்ட்ரோல் யூனிட். இது வந்து டைமிங்கை சேஞ்ச் பண்ணும். இது ஃபிக்ஸட் டைமிங். CDIலாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டைமிங். அடுத்து வந்து TCI பார்த்திங்கன்னா டைமிங்கை சேஞ்ச் பண்ணும். ஏன்னா TPS மூலமாக இது வந்து டைமிங்கை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் TPSக்கு வந்துச்சு. இது வந்து இப்போ வரைக்கும் பார்த்து BS4 வரைக்கும் பார்த்து TPS வரைக்கும் பார்த்துருப்போம். அடுத்து வந்து இந்த Bs6ல் வந்து பார்த்திங்கன்னா ECU கொண்டு வந்துட்டாங்க. இந்த ECU தான் பார்த்திங்கன்னா இது வந்து வெரி இக்னிஷன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வரல. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா மேனுவலாக தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தோம். எதுனாலுமே மேனுவலாக நம்ம ஈவன் கார்பரேட்டராக கூட நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ECUவில் வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் இல்லாமல் மொத்த ஹோல் பைக்கில் உள்ள ஹோல் இன்ஜின் சிஸ்டமாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், பொல்யூஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்தினையும் உள்ளடக்கிய ஒரு ஒன்று தான் இந்த ECU வேலை பார்க்குது. இதை வந்து க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த ECU வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, சிஸ்டமோ லேப்டாப்போ, அதை விட 2000 அதாவது 2000லேருந்து 20,000 டைம்ஸ் ஃபாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் நானோ செகண்டில் ஒவ்வொரு வேலையும் பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு பிரெயின்னு சொல்கிறாங்க, மனிதனோட மூளைக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஈவனாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மனிதனோட மூளை செயல்படுறது தான் அப்படியே அந்த ECU செயல்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வண்டி வேகமாக ஓடுறப்ப ECU வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்றாப்புல ரேஷியோவில் பெட்ரோலையும் ஏரையும் கலந்து இன்ஜெக்டர் வழியாக நம்ம சேம்பருக்கு, சிலிண்டர் சேம்பருக்கு விடுது. இதே மாதிரி தான் நம்ம பாடியாக இருக்கட்டும், நம்ம மூளையிலேருந்து நம்ம வேகமாக ஓடுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம மூளையிலேருந்து கண்ட்ரோல் கொடுத்து மூச்சு அதிகமாக எடுத்து, உள்ளக்கு ஆல்ரெடி பிளட் இருக்கும், பிளட்டு தான் பெட்ரோல்னு வச்சுக்கோங்க. மூச்சு வந்து நம்ம ஏரை வந்து மூச்சு வழியாக எடுத்து பிளட் அதுக்கேற்றாப்புல கொடுத்து, அதாவது ஹார்ட்டுக்கு கொடுக்கும். நம்ம ஹார்ட்டு தான் இன்ஜின் வச்சுக்கோங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம வேகமாக ஓடுறப்ப அதுக்கேற்றாப்புல மூச்சு நமக்கு வாங்கி பிளட்டையும் அதுக்கேற்றாப்புல எடுத்து நம்ம ஹார்ட்டுக்கு அதுக்கேற்றாப்புல கொடுத்து ஹார்ட்டு வேகமாக துடிக்கும். இந்த ஒரு சிஸ்டமை சொல்லலாம். இதை வந்து மனுஷனை வந்து ஒரு வண்டிக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி ஐடியலில் ஓடுறப்ப ஒரு பெட்ரோல் எடுக்கும். ECUலலாம் ஹை ஸ்பீட் RPMத்தில் போகிறப்பையும் அதே மாதிரி எடுக்கும். நம்ம இப்போ வீட்டிலே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி லாக்டவுன்லேயே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, எப்பயும் போல தான். அதிகமாக வேலை பார்க்குறப்ப நிறையா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் ECU
லோ ஆர்பிஎத்தில் ஓடிச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல ஒரு பெட்ரோல் ரேஷியோ கொடுக்கும். இப்போ அதிகமாக ஆர்பிஎம் ஓடிச்சுன்னா அதுக்கேற்றாப்புல டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் ரேஷியோவும் ஏர் ரேஷியோவும் மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை பார்க்கும். அடுத்தது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம மனிதனோட மூளையை எடுத்துக்குவோம். அந்த மூளையில் நம்ம கீழேயே இப்போ விழ போகிறோம்னு வச்சுக்கோங்க. இடத்துலேருந்து கீழே விழ போகிறோம்னா டக்குன்னு நம்ம கையை ஊன்றக்கூடிய கட்டளை எங்கேருந்து வருது? பிரெயின்லேருந்து வருது. அதே மாதிரி தான் வண்டி இப்போ கீழே உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்கமே, அந்த ரோல் ஓவர் சென்சார்னு இருக்கும். அந்த ரோல் ஓவர் சென்சாரை வந்து இது கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு இக்னிஷனை கட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து மனிதனோட மூளையை செய்கிற மாதிரியே அந்த ஈஸியும் செய்யுது. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றக்காண்டி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ மனிதன உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய ஒரு சிம்டம்ஸ் நமக்கே தெரியும். நம்ம பிரெயின்லேருந்து கட்டளை வரும், அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும். அதே மாதிரி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோ வேறு ஏதோ டெம்பரேச்சர் கூடி ஆயில் ஏதோ கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ECU வந்து ஆயில் டெம்பரேச்சர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி முன்னாடி டேஷ்போர்டு வழியாக இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்யும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது ஈஸியாக புரியுன்றக்காண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா, வண்டியை மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையான்றதையும் சொல்லும். டெம்பரேச்சர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னு தான் டெம்பரேச்சர் சென்சார்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளே ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கின்னு வழியாக கூலாக இருக்குன்னு டிடெக்ட் பண்ணி பிரெயினுக்கு போய் அங்கேருந்து நம்ம டக்குன்னு ஒரு ஜர்கினையோ இல்லை ஒரு ஸ்வெட்டரையோ நம்ம வந்து நம்ம கவர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் வண்டியில் இப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குன்றத டெம்பரேச்சர் சென்சார் கால்குலேட் பண்ணி அதை ECUக்கு சென்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல ECU வந்து ரேடியேட்டரையோ நம்ம ரேடியேட்டரில் உள்ள கூலன் ஃபேனை வந்து ரன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வேலை தான் டெம்பரேச்சர் சென்சாருக்கு. இந்த ECUவில் வர காம்பனன்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதில் ஒரு சில காம்பனன்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குறோம். பவர் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது, டிஜிட்டல் டைப், அனலாக் டைப். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் ரேம். நம்ம நார்மலாக சிஸ்டம் லேப்டாப்பில் இருக்க மைக்ரோ ப்ராசஸர் ரேம் தான். இது ரொம்ப நேனோ பார்ட்டிக்கலாக இருக்கும், அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் லிங்க். அந்த ECUக்கும் நம்ம வச்சுருக்க ஏதாவது கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் இருந்துச்சுன்னா அதுக்குரிய லிங்க் இருக்குன்னா அதுக்குரிய ஒரு லிங்க்குரிய ஒரு செக்ஷன் இருக்கும். அது கம்யூனிகேஷன் லிங்க்னு சொல்கிறோம். அது CAN ISO அது பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் இன்புட்ன்றது நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வழியாக போகிற அந்த இன்புட்லாம் டிஸ்க்ரீட் இன்புட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி இன்புட்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி இன்புட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் காயில் சொல்லக்கூடிய கிராங்க் பொசிஷன் சென்சார், அடுத்து வீல் ஸ்பீடு சென்சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்புட்னு சொல்கிறாங்க. அடுத்து அனலாக் இன்புட்னா நம்ம ரோல் ஓவர் சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உள்ளக்க நம்ம ஷேக் பண்ணோம்னா உள்ளக்க ஒரு பால் மாதிரி ஓடும். அந்த இதிலிருந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய இன்புட்லாம் அனலாக் இன்புட்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PWM அவுட்புட். இது அவுட்புட். இப்போ இன்புட் பார்த்தோம், அடுத்து வந்து அவுட்புட் பார்த்தோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர், இக்னிஷன், இதெல்லாம் வந்து PWM அவுட்புட்டில் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி அவுட்புட்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஸ்டெப்பர் மோட்டார் அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் வரும். இப்போதைக்கு நமக்கு அது எதுவும் யூஸ் பண்ணலை. இதெல்லாம் வந்து ECUக்குள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்றதை இப்போ பார்ப்போம். இந்த சென்சாரோட பிரைமரி சென்சாரை பற்றி இப்போ சொல்கிறேன். இந்த பிரைமரி சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேப் சென்சார் வரும், மெயின் போல் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்டர், இதை வந்து MAFன்னு சொல்கிறாங்க, மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார்ன்றதை சொல்லிடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் காயில் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பிக்கப் காயில் தான் நம்ம இப்போ வரைக்கும் பைக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தான் கிராங்க் பொசிஷன் சென்சாராக வச்சுக்கிறாங்க. இதே அதர் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் சென்சார் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மிச்ச டைப் ஆப்டிக்கல் டைப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போதைக்கு மேக்னெட்டிக் டைப், மெட்டல் டைப்பில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து பிக்கப் காயில் தான் கிராங்க் பொசிஷன் சென்சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா TPS சென்சார் டைமிங் இக்னிஷியம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு TPS சென்சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க.
இருக்குங்க. அதுக்கேற்றாப்புல கூலண்ட் ஃபேனு அந்த மாதிரி வண்டியில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆப்ஷன் தான், அது சூப்பர் பைக்ஸில் வரும். அந்த மாதிரியான பைக்கில் ஹை டெம்பரேச்சர் ஏறுறப்ப டக்குன்னு கூலிங் ஃபேனையோ அந்த ரேடியேட்டர் ஆன் பண்ணக்கூடிய ஒரு இது யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த டெம்பரேச்சர் சென்சார். அதுக்கு இந்த டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்து பொல்யூஷன் சென்சார் இருக்கும், அடுத்து ஆயில் சென்சார் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சென்சார்ஸ் ஃபார் இந்த ECUக்குரியது. இது லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம த்ராட்டில் பாடியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா அதுதான் ஒரு ECU வண்டிக்குரிய ஒரு ப்ரைமரி செக்ஷன். இந்த த்ராட்டில் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா TPS வரும், இன்னொன்று மேப் சென்சார் வரும். இந்த மேப் சென்சாரும் TPSம் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலான ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம சாவி ஆன் பண்ணோடனே பெட்ரோல் பம்ப் வந்து ECU பவர் வந்துடும். பவர் வந்தோடனே ரிலே மூலமாக நமக்கு இப்போ பம்ப் ஒர்க் ஆகிடும். பம்ப் ஒர்க் ஆனோடனே பெட்ரோல் வந்து நம்ம வந்து இன்ஜெக்டர்கிட்ட வந்து நிற்கும். ஸோ வந்து நிற்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து த்ராட்டில் பாடி வந்து க்ளோஸில் இருக்கும். க்ளோஸில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் ரேஷியோ, ஏர் டென்சிட்டியை வந்து அது கேல்குலேட் பண்ணி இப்போ இருக்க எவ்வளோ ஏருக்கு எவ்வளோ பெட்ரோல் நம்ம ரேஷியோவில் கொடுக்கலான்ட்டு ECUவில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமிங்லாம் பார்த்திங்கன்னா என்கோட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த டைமிங்கை அந்த ரேஷியோவை யாராலையும் மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு அது 1:14 இருக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து ஒவ்வொரு பைக்குக்கு ஏற்றாப்புலையும் ECUவில் ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து என்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா யாரும் சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு என்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அதையுமே சேஞ்ச் பண்ணி மேப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ரேஷியோலாம் மாற்றுறப்போ பார்த்திங்கன்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் மாறும். இப்போ கம்பெனியில் அந்த மேப்பிங் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த வண்டிக்கு மைலேஜ் கரெக்டாக கிடைக்கணும், டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இருக்கணும், கரெக்டான RPMத்தில் ஓடணும், எல்லாம் ஒரு கேல்குலேட் பண்ணி அதை என்கோட் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்றாப்புல தான் இப்போ வந்து த்ராட்டில் பாடியில் ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்கேற்றாப்புல ஏர் எவ்வளோ, ப்ரெஷர் எவ்வளோ, பெட்ரோல் எவ்வளோ மிக்சிங் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே எப்பயும் போல் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரேஷியோ ஓப்பன் பண்ணி கொடுக்கும். 1:14 ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இதே இது ஹை RPMத்தில் போகிறப்பையோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து டைமிங்கும் ரேஷியோவும் மாறும். இது எப்படி டிபெண்ட் பண்ணி மாறுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் காயிலில் உள்ள அந்த கிராங்க் பொசிஷன் சென்சாரில் தான். இது நம்ம நார்மலாக உள்ள எல்லா மேக்னெட்லையும் பார்த்துருப்பீங்க. நம்ம காயில் மேக்னெட்டில் ஒரே ஒரு ஸ்டெப் காடி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபியூயல் இன்ஜெக்டரில் பார்த்திங்கன்னா ரோட்டர் ஃபுல்லாக அந்த ஸ்டெப் இருக்கும். இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு கிராங்க் பொசிஷன் அப்பையும் இந்த கட்டிங்கில் இந்த டைமிங் இந்த ரேஷியோவில் இந்த இதுதான் நடக்கணும்ட்டு ஏற்கனவே ECUவில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுபடி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு கட்டிங்கில் எத்தனை, 16th கட்டிங்கில் எவ்வளோ அப்படின்ட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இத்தனை கட்டிங்கில் இது ஓப்பன் ஆகணும் அதிலே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் கட்டிங்கில் எவ்வளோ ஏர் இருக்குது, ஏரோட டென்சிட்டி எவ்வளோன்னு மேப் சென்சார் வந்து கேல்குலேட் பண்ணி ECUக்கு கொடுத்துரும். ECU வந்து ஓகே இவ்வளோதான் டென்சிட்டினா அப்போ இதுக்கேற்றாப்புல பெட்ரோலை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும். அதுன்றது பார்த்திங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார்லேருந்து அடுத்து எவ்வளோ RPM கூடுதோ அதுக்கேற்றாப்புல பம்பை ஓப்பன் பண்ணி விட்டு பம்ப்லேருந்து இன்ஜெக்டரில் வந்து லேக் ஆகி நிற்கும் பெட்ரோலு. அதுக்கேற்றாப்புல மறுபடியும் நம்ம ஆக்சிலேட்டர் ஓப்பன் பண்ணோம்னா இன்டேக் ஏர் கூட வரும். ஆக்சிலரேஷன் கொடுக்குறப்ப இன்டேக் ஏர் கூட வரும். அதோட டென்சிட்டியை கேல்குலேட் பண்ணி ECUக்கு அனுப்பி மறுபடியும் ECU வந்து அதை கால்குலேட் பண்ணி இன்ஜெக்டருக்கு அனுப்பும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், நானோ செகண்டில் இது நடக்கும். அதுதான் இது கம்ப்யூட்டரோட ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஸ்பீடானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்சார் நெக்ஸ்ட் எந்த சென்சாரை பார்ப்போம், டெம்பரேச்சர் சென்சார் போவோம். வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஷருக்கு ஏற்றாப்புல பெட்ரோலுக்கு ஏற்றாப்புல அது ப்ரெஷருக்கு ஏற்றாப்புல பெட்ரோலை கொடுத்து இது வந்து உள்ளக்க இன்ஜெக்டர் வழியாக சேம்பருக்கு உள்ளக்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கெட்ஸ் டெம்பரேச்சர் கூட வரும். டெம்பரேச்சர் கூட வரப்போ இப்போ டெம்பரேச்சர் சென்சாரை வந்து நம்ம போவோம். டெம்பரேச்சர் சென்சாரை அது டிடெக்ட் பண்ணும். ஓகே டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ECUக்கு டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ணிவிட்டு அங்கே ECU டிடெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் ஓகே இருந்துச்சுன்னா விட்டுரும். ஹை டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூலண்ட் ஃபேன் ரேடியேட்டராக ஆன் பண்ணும். ரொம்ப இது வந்து இப்போ ஹை பைக்கில் தான் வருது, லோ பைக்கில் ரேடியேட்டர் வரலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூலண்ட் ஃபேனுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கட்டளைகளை அனுப்பும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொல்யூஷன் சென்சாருக்கு வரும். இது நம்ம எக்ஸாஸ்ட் கிட்ட இருக்க அந்த பொல்யூஷன் சென்சாரை நம்ம கால்குலேட் கூடிய பொல்யூஷன் சென்சாரை பார்ப்போம்.
இந்த பொல்யூஷன் சென்சாரில் பார்த்திங்கன்னா கார்பன் எவ்வளோ வருது, ஆக்சிஜன் எவ்வளோ வருதுன்றதை கால்குலேட் பண்ண. கார்பன் ரொம்ப டெபாசிட் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதோட பொல்யூஷன் சென்சாரோட வேலை அதுதான். அதை டிடெக்ட் பண்ணி நம்ம சொல்லிடும். ஈவன் இதை சர்வீஸ் போகிறப்ப இதை வந்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணணும்னா டயக்னோஸ்டிக் டூல் வேணும். அது இருந்தால் தான் எவ்வளோ பொல்யூஷன் கரெக்டாக இருக்கா, கார்பன் செடிமெண்ட் எவ்வளோ இருக்குது எல்லான்றதை இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர்ஸ் நம்ம பொல்யூஷன் சென்சாரை வச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர் நம்ம இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கோ இல்லையோ கீழே குனிஞ்சு அந்த கிளாஸில் பார்க்கணும், அந்த பழக்கமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஓட்டுவாங்க. கரெக்டாக இது வந்து கரெக்டாக இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் இருக்கிற வரைக்கும் அடுத்து சீசான பட்டி தான் அடுத்து வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டாமினேஷனை கால்குலேட் பண்ணும், ப்ளஸ் விஸ்காசிட்டியை கால்குலேட் பண்ணும். அந்த ஆயில் டெம்பரேச்சர் ஆயிலோட டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணி இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி ECU இதோட இன்புட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணி நம்ம ECUக்கு வந்து ஃபெச் பண்ணிடும். அந்த ECU வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே இந்த மாதிரி இருக்கா, இப்போ ஆயில் ரொம்ப இதாகிடுச்சு, விஸ்காசிட்டி குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அலாரம் நமக்கு கொடுத்துரும். அதுக்கேற்றாப்புல டேஷ்போர்டில் இருக்கும் கொடுக்கும். இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்து இப்போ சைட் சென்சார் இதை நம்ம மேனுவலாக பண்ணியிருந்தோம். பட் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி ECUக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ECUக்குள்ளே கொண்டு வந்தப்போ சைட் ஸ்டாண்ட் எதுக்குதா இல்லையான்றது ECUலேருந்து இக்னிஷனே கட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஓவர் சென்சார். வண்டி கவுர போகுது, ஆங்கிள் மாறுது, ரொம்ப ஆங்கிள் டவுனில் போகுதுன்னா கண்டிப்பாக வண்டி இக்னிஷன் கட் ஆயிரும். இக்னிஷன் கட் ஆயிடுச்சுன்னா வண்டி நமக்கு ஓடாது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது இன்கேஸ் எதாவது நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் எதாவது நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா வண்டி கீழே விழுந்து ரேஸ் ஆகி நிறைய போகிறத நானே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜஸ் தான் இந்த இதில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிறைய அட்வான்டேஜஸை உள்ளடக்கியது தான் இந்த ECU. இந்த ECUவில் எல்லாத்தையும் ஒரே தான் கொண்டு வராங்க. டைமிங், இக்னிஷன், பெட்ரோல், ஏர், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், பொல்யூஷன் சிஸ்டம், ஆயில் சிஸ்டம், டெம்பரேச்சர் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்போ பைக்கில் இருக்குது. இன்னும் வரப்போகிறது பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் வரலாம், ஹெட்லைட் சிஸ்டத்தை வரலாம், ஹெட்லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் வரலாம், ரிமோட் சிஸ்டம் வரலாம், அடுத்து GPS கண்ட்ரோல் சிஸ்டம் வரலாம். இந்த மாதிரியான அடுத்த சிஸ்டங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம ECUவில் பேசிக்கான மட்டும்தான் நமக்கு BS6க்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப அட்வான்ஸாலாம் போகலை. சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. வண்டி எங்கே இருக்குது என்னன்றது GPS மூலமாக நம்ம ஃபோன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து ECUக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு இருக்க ECU வந்து பேசிக்கான ECU தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லுவேன் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ECUவில். அட்வான்டேஜஸும் நிறையா இருக்கிறப்ப இதுக்கு காஸ்ட்டும் அட்வான்ஸாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் மேனுவலாக பார்த்தது எல்லாமே டக்குன்னு தனித்தனியாக வாங்கி போட்டு எதனாலும் சீப்பான காஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது எதாவது ஒன்றுனா ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதோட பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், என்ன சொல்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ வேலைகளையும் ஒரே ஆளாக அது பார்க்குறப்ப அது கொஞ்சம் கூட தான் வரும். இந்த மாதிரியான ஒரு இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது காஸ்ட் வைஸில். அடுத்து வந்து பார்த்து ABSஐ கூட இதில் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரேக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது நிறையா வண்டியில் இப்போ ECU மூலமாகவே வந்துருச்சு. BMSன்னு சொல்கிறாங்க. அடுத்து வீலில் உள்ள யாரை கூட பார்க்கறக்கூடிய அந்த சென்சார் வந்துருச்சு ECU வழியாக. இந்த மாதிரியான இதை வந்து நம்ம அடுத்து சந்திக்க போகிறோம். இதை பற்றின ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட உங்களுக்கு ஏதாவது நிறைய அட்வான்ஸாக தெரியும்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா இது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரைன்றத சேனலை